Hi friends, welcome back to my channel. Drama Lover Shifa Dosorni. Welcome to my channel. Episode 15. ஃபார்ம் வந்து குக்கிங் கிளப்பில் குக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுடைய நினைப்பெல்லாம் டீன் சொன்னான்ல, இன்னும் 1 வீக் தான் இருக்குது, நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கணும், அந்த விஷயத்துலேயே இருக்குது. ஸோ அவனுக்கு வந்து ஒரு வெக்கமாக வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த குக்கிங்கில் அவன் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்கான். அப்போ அந்த குக்கிங் கிளப்போட பிரசிடென்ட் இவனை பார்த்துட்டு, என்ன ஆச்சு, இன்னைக்கு நீ கான்சன்ட்ரேட்டடாக இல்லையே, ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருக்க, பேசாமல் நீ கிளாஸுக்கு போ, மற்ற வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவன் சமைச்சதுலேயே ஒரு பாக்ஸில் போட்டு அவன் கையில் கொடுத்து கிளாஸுக்கு அனுப்பி வச்சுடுறாங்க. கிளாஸில் மனோவும் டீமும் எங்கே போன இந்த ஃபார்மு, வர ரொம்ப மோசமாயிட்டே வரான், ரொம்ப லேட்டாக வரான் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஃபார்ம் அங்கே வரான். அவன் இன்னும் அதே மூட்லேயே இருக்கான், அதே மாதிரி வெக்கப்பட்டே வரான். அந்த பாக்ஸை கொண்டு வந்து டீம் கையில் கொடுத்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி தனியாக உட்காந்துக்கிறான். ஆனால் அவன் நினப்பு ஃபுல்லாக டீன் மேலேயே தான் இருக்குது, வெக்கப்பட்டே உட்காந்துருக்கான். அப்புறம் கிளாஸ் விட்டு வெளியில் வராங்க. அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, என்ன ஆச்சு, ரொம்ப வெக்கப்படுற, ஏதோ ப்ராப்ளமா, என்ன ஆச்சு சொல்லு எங்ககிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எங்கள் அங்கிளை நான் மீட் பண்ண போகிறேன், 10 வருஷம் கழிச்சு பார்க்க போகிறேன், அதான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான். சரி, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு 3 பேர் பிளான் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்போ மனோவை சொல்கிறான், இல்லை இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போக முடியாது அப்படின்றான். எதுக்குன்னா, இதோ அங்கே பாரு அப்படின்னு சொல்கிறான். பார்க்கும்போது அங்கே டீன் வந்திருக்கான். டீன் வந்த உடனே மனோவை சொல்கிறான், என்னாச்சு, ஃபார்ம்கிட்ட ஏதாச்சும் நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு கிளாஸ்லாம் ஒரே வெக்கப்பட்டுக்கிட்டே இருந்தா அப்படின்னு போட்டு கொடுக்குறான். அப்போ டீன் கேட்குறான், என்ன ஆச்சு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் சமாளிச்சிடுறான். அப்புறம் அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா ஷாப்பிங் போகிறாங்க. ஷாப்பிங் போயிட்டு இருக்கும்போது ஃபார்ம் சொல்கிறான், நான் வந்து ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்றான். நீ இவ்வளோ குட்டியாக இருக்க, உனக்கு எதில் பெரிய ஃப்ரிட்ஜு அப்படின்னு டீன் கேட்குறான். இல்லை, உனக்கு வேண்டிய டெசர்ட் நிறையா செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம்ல அப்படின்றான். அதுக்கு சரி, நமக்குன்னு ஒரு வீடு வாங்குவோம்ல, அப்போ வாங்கிக்கலான்றான். எதுக்கு வீடு அப்படின்னு ஃபார்ம் கேட்குறான். எதுக்கு வீடா, நம்ம 2 பேரும் என்ன ரூம் எடுத்து தங்க போகிறோம், நம்ம 2 பேரும் கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் ஒரு வீடு எடுத்து நம்ம 2 பேரும் தங்கலாம் அப்படின்றான். அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டீன் வந்து ஃபார்மை பார்த்து சொல்கிறான், உனக்கு கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும் தான் ஆசை, நானும் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி கொஞ்சம் மணி வாங்கி தரேன் அப்படின்றான். அதுக்கு நான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்கள் அப்பா எதுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு ஃபார்ம் கேட்குறான். என்ன இப்படி சொல்கிற, நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம் தானே, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணக்கூடாதா, நான் எப்பயும் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றான். அதுக்கு அவனும் நானும் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றான். இவனும் ஐ லவ்யூன்னு சொல்கிறான், அவனும் ஐ லவ்யூன்னு சொல்கிறான். நான் உன் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நம்ம 2 பேரும் ஒன்றா ஒரே வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டீன் சொல்கிறான். அவன் சொன்னதை கேட்டோடனே ஃபார்முக்கு வந்து கண்ணில் தண்ணி வருது. எதுக்காக அழுகுற அப்படின்னு கேட்குறான். இல்லை, நீ சொன்னது கேட்கும்போது என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்றான். அதுக்கு அவன், உங்கள் அம்மா நியூயார்க்கில் தானே இருக்காங்க, நியூயார்க்கில் எல்லாம் சேம் செக்ஸ் மேரேஜ் அக்செப்டடு தான், பேசாமல் நம்ம அப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். கேட்டுட்டு அவன் மட்டும் அசால்ட்டாக இருக்கான். அதுக்கு ஃபார்மு, அது ரொம்ப பெரிய டிசிஷன், அவ்வளோ ஈஸியாக எடுத்துட முடியாது அப்படின்றான். அப்புறம் டீனே கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறான், சரி ஓகே, நம்ம 2 பேரும் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஆகலாம், அப்புறம் நம்ம 2 பேருக்குள்ளே எதுவும் சேஞ்ச் ஆகலைன்னா நான் மறுபடியும் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. அப்புறம் நைட்டு ஃபார்ம் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவங்க 2 பேரும் ஷாப்பிங் போயிட்டு வந்தாங்கல்ல, அந்த பேக்ல இருந்து ஏதோ எடுக்கும்போது இவனுக்கு குட்டியாக ஒரு பாக்ஸ் கிடைக்குது. அது என்ன பாக்ஸ்ன்னு நீங்களே வீடியோவில் பார்த்துக்கோங்க. அதை பார்த்தோன்னே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் என்னன்னு. அது என்னன்னு தெரிஞ்சோடனே இவனுக்கு ஷாக் ஆகுது. அப்போ அங்கே டீன் வரான். டீன் வந்தோடனே அவன் ஃபஸ்ட்டு மறைக்கிறான். ஆனால் டீன் கண்டுபிடிச்சிடுறான். நீ பார்த்துட்டியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், இது எப்போ நீ வாங்கின அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் நான் எப்பயோ வாங்கிட்டேன் அப்படின்றான். எதுக்காக அப்படின்னு ஃபார்ம் கேட்குறான். எதுக்கா, நீ இது படித்தது கிடையாதா, எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான் அப்படின்றான். சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ளே ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. அதுக்கு அவன் வெக்கப்பட்டுக்கிட்டே, டிவி ஆனாக இருக்குது, லைட் ஆனாக இருக்குது அப்படின்றான். பரவாயில்ல, லைட் ஆனாக இருந்தால் எனக்கு வசதி தான் அப்படின்னு சொல்லி எப்பயும் போல் அதே மாதிரி ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் சொல்கிறான், இன்னுக்கு உடம்பு சரியில்லை, போய் பார்க்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாள்ல, அவன் இன்னுக்காக மெடிசனும் தண்ணியும் எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் அவங்க எடுத்துகிட்டு போகும்போதே அப்படியே அங்கேயே நின்றுடுறான். தூரத்துலேருந்து பார்த்தா பக்கத்தில் கான் உட்காந்துருக்கான். கானே அவனை சமாதானப்படுத்தி அவனை உட்கார வச்சு மெடிசனும் தண்ணியும் கொடுத்துட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே இவனுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஹாப்பியாக நின்று பார்த்துட்டு, நீ இதே மாதிரி எப்பயும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி அவன் போயிடுறான். அப்போ கான் வந்து இன்னுக்கு டேப்லெட் கொடுத்து அவனை பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் இப்போ ஃபார்மு டீனு காட்டுறாங்க. மார்னிங்லேயே பெட்லேயே 2 பேருக்குள்ள ரொமான்ஸ் தான். அப்போ டீன் சொல்கிறான், உனக்கு பசிக்குதான்னு கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே, சரி நான் போய் சாப்பிட வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போகிறான்.
சாப்பிட வாங்கிட்டு வந்துடுறான். அதில் நிறைய என்னென்னமோ கவர்ஸ் இருக்குது. என்ன இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கவராக பார்க்கும்போது ஒரு பேப்பர் பேக் மட்டும் தனியாக இருக்குது. அதில் வந்து ஒரு நோட் எழுதியிருக்கு. அவங்ககிட்ட ரொம்ப பொறுமையாக நடந்துக்கூடா அப்படின்னு சொல்லி டீனை திட்டி ஒரு நோட் ஓட்டியிருக்கு. அதை பார்த்தோன்னே இது என்ன அப்படின்னு முழிக்கிறான். அப்போ டீன் கேட்குறான், உனக்கு தான் அந்த மெடிசன்னு சாப்பிடு அப்படின்றான். எதுக்கு மெடிசன் அப்படின்னு அவன் புரியாத மாதிரி கேட்குறான். எதுக்குன்னா, நேற்று நைட்டு நடந்ததில்ல, நீ ஓகே தானே, உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல, இந்த இந்த மெடிசன் சாப்பிட உனக்கு எதுவும் வலி இருக்காது அப்படின்றான். அதுக்கு ஃபார்ம் வந்து ரொம்ப வெக்கப்படுறான். அவன் மெடிசன் சாப்பிட பார்த்துக்கிட்டே இருக்கான் டீனு. டீன் வந்து ஃபார்மை பார்க்க அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய ஞாபகம் வருது. இன்னி அவனை பார்த்தது, அவன் ஷூட் பண்ணிட்டு இறந்தது, அந்த ஞாபகம்லாம் வந்தோடனே இப்போ டீனுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஒரு மாதிரியாகி அவன் கண்ணிலலாம் தண்ணி வந்துடுது. ஃபார்ம் போய் அவனை பக்கத்தில் என்ன ஹக் பண்ணி சமாதானப்படுத்துகிறான். எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு. கானுடைய அப்பா கான் கிட்ட பேசுகிறாரு. இவனும் இன்னும் ஒன்றா இருக்க ஃபோட்டோ காமிச்சு, எனக்கு தெரியும் உன்னை பற்றி, ஆனால் இனிமேல் அந்த பையன் கூட நீ சேர்ந்து சுற்றக்கூடாது அப்படின்னு மிரட்டுறாரு. அதுக்கு கானு, இல்லை அப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றான். நீ ஒரு சுற்றுறது ஒரு பொண்ணு கூட தான் எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது, ஆனால் இந்த பையன் கூட சுற்றுற பார்க்குறவங்களாம் அசிங்கமாக பேசுகிறாங்கடா என்னை பற்றி, இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். இனிமேல் அந்த பையன் கூட நீ சேர்ந்து எங்கேயாச்சும் நான் பார்த்தேன், உனக்கு ஒன்றும் கிடையாது, அந்த பையனுக்கு தான் ப்ராப்ளம் வரும், அவனை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு மிரட்டுறாரு. கான் அவனோட ரூமுக்கு வந்துடுறான். ரூமுக்கு வந்து தனியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ கானுடைய தம்பி வரான். வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு, நானும் உன்னை கூட பார்த்துருக்கேன், அவன் கூட இருக்கும்போது நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற, உனக்கு நான் ஒன்று சொல்கிறேன், உன் மனசில் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ பண்ணு, அப்பாவை பற்றி எல்லாம் கவலைப்படாத, அப்பாவோட பிஸ்னஸ் வேணால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். அதுக்கு கானு, இல்லை உனக்கு வந்து ஒரு போலீஸ் ஆகணும்னு தானே ஆசை, அப்பாவோட பிஸ்னஸ் எப்படி நீ பார்த்துக்குவேன் அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்குவேன் அப்படின்றான். அதுக்கு கானு, என்னை மட்டும் என் மனசுக்கு பிடிச்சதை பண்ண சொல்கிறேன்ல, நீயும் உனக்கு மனசுக்கு பிடிச்சதா போலீஸ் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். சரி அண்ணா, நீ சொன்ன மாதிரியே நான் ஆகிறேன் அப்படின்றான். குட்டி தம்பி ஒருத்தர் இருக்கான்ல, அவனை வந்து பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு கான் சொல்கிறான். அவனும் சரின்னு ஒத்துக்கிறான். சரி அப்பா பார்த்துட போகிறார், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரூம் விட்டு எந்திரிச்சு வெளியில் போயிடுறான். டீன் வந்து ஃபார்மை அவனுடைய அங்கிளையும் தாத்தாவையும் மீட் பண்ணுறதுக்கு ட்ராப் பண்ண வந்திருக்கான். அப்போ அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டீன் சொல்கிறான், இந்த டைம் லீவ் வந்து நம்ம 2 பேரும் ஸ்டேட்ஸ்க்கு போகலாம், அதாவது நியூயார்க்கு போகலாம் அப்படின்றான். உடனே ஃபார்முக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. ஆமாம், நம்ம மட்டும் கிடையாது, கூட எங்கள் அப்பா அம்மா வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது, எங்கள் பாட்டியும் கூட வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றான். ஃபார்ம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இப்போ அவங்க ஃபார்முடைய கசின்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்கே போன என் கசின், இன்னும் வரவே இல்லை, எங்கள் அம்மா வந்து அவன் நம்பர் கூட கொடுக்கல அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல சின் வரான். சின்னை பார்த்து அவங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னென்ன பார்த்தா ஆச்சரியமாக இருக்கா, நான் தான் உன்னுடைய கசின் அப்படின்னு ஃபார்மை பார்த்து சொல்கிறான். டீன் வந்து அவங்ககிட்ட சொல்கிறான், சரி அப்போ நீ ஃபார்மை பார்த்துக்கோ, ஃபார்ம் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணி நான் உடனே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டீன் வந்து ஃபார்மை விட்டுட்டு போகிறான். அப்புறம் சின் வந்து ஃபார்ம் கிட்ட பேசுகிறான். என்ன சர்ப்ரைஸாக இருக்க என்னை பார்த்துட்டு அப்படின்னு கேட்குறான். ஆமாம், எப்போ இருந்து நீ என் கசின் உனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சின் கிட்ட கேட்குறான். அதுக்கு சின் சொல்கிறான், என் பக்கத்து ரூமில் நீ தான் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே தெரியும் அப்படின்றான். அவ்வளோ நாளாக உனக்கு தெரியுமா, அப்போ எதுக்கு என்கிட்ட சொல்லலை அப்படின்றான். அதாவது எங்கள் அப்பா வந்து 2 ரூம் வாங்கினாரு, ஒரு ரூம் எனக்கு, இன்னொரு ரூம் அக்காவுக்கு. அக்கா வந்து இப்போ இங்கே இல்லை, நியூயார்க் போயிட்டான். ஸோ அந்த ரூம் வந்து என் தம்பிக்கு தான் இருந்துச்சு. இப்போ என் தம்பி பெரிய பையன் ஆகிற வரைக்கும் உனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதிலே தெரிஞ்சு போச்சு நீ என் கசின் தான் அப்படின்றா. அப்போ எங்கள் அம்மாவுடைய ஸ்பை நீ தானா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஒத்துக்கிறான். அப்புறம் நான் தான் உன் கசின்னு தெரிஞ்சா டீன் கூட உன்னை நேற்று நைட்டு பண்ண மாதிரி அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்றான். உடனே ஃபார்முக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வெக்கம் வருது. என்ன எனக்கு தெரியாதா, நம்ம ரூமுடைய வால்லாம் ஓகே தான், ஆனால் பால்கனிலேருந்து நின்று கேட்டால் உங்கள் ரூமில் என்ன நடக்குதுன்னு சொல்லி நல்லா எனக்கு கேட்கும் அப்படின்றான். அப்புறம் டீன் உங்ககிட்ட நைஸாக தானே நடந்துக்கிறான், இல்லை உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுறான் அப்படின்னு கேட்குறான். அப்படியெல்லாம் இல்லை, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்றான். அப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அங்கிளை மீட் பண்ண போகிறாங்க. டீன் வந்து சோன் கிட்ட சொல்கிறான், ஃபார்மஸ் இன்னும் கசின் நம்ம உனக்கு தெரியுமான்னு. அப்போ பார்த்தா சோனுக்கும் தெரியல. எனக்கு தெரியாது, அவன் அதை பற்றி எதுவுமே சொல்லலையே, ஆனால் இப்போ தான் புரியுது அவன் ஏன் ஃபார்மை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தான்னு. அப்போ அவன் டீனுக்கு வந்து ஒரு டவுட் வருது. டீனு சோன்கிட்ட கேட்குறான், சின்னுடைய லாஸ்ட் நேம் என்னன்னு. அவன் சின்னுடைய லாஸ்ட் நேம் சொன்னோடனே இவனுக்கு பழைய ஞாபகம் வருது. அதாவது கானுடைய லாஸ்ட் நேமும் சின்னுடைய லாஸ்ட் நேமும் ஒன்றா இருக்குது. அப்போ எனக்கு ஏதோ புரியுது, ஏதோ தப்பு நடக்க போகிறதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. இதோட எபிசோட் 15 முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன நடக்கும் தெரிஞ்சுக்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.